மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை பனையூர் அருகே மக்களை அச்சுறுத்தும் வகையில் பிறந்தநாளை கொண்டாடிய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதர்ஷன், கைது செய்யப்பட்டவர் யார்? முழு விவரம். வணக்கம். கடந்த 5/7/2024 அன்று எழிலரசனுடைய சைதாப்பட்டு பகுதியை சேர்ந்த எழிலரசனுடைய பிறந்த நாளை தாம்பரம் காவல் ஆணையரகம் எல்லைக்குட்பட்ட காணத்தூர் காவல் நிலைய பகுதியில கிழக்கு கடற்கரை சாலையில கார்களை அணிவகுத்து அந்த காரில் இருந்த ஒருவர் கத்தியை ரோட்ல தேய்ச்சிக்கிட்டே அப்படியே தீப்பொறி பறக்க அப்படியே சென்று அதன் பிறகு கும்பலாக நின்று கிரெயின் மூலியமாக மாலை போட்டு கேக் வெட்டி கொண்டாடினர் அந்த பிறந்த நாளை. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல மிகவும் வைரலாக பரவி வந்தது. இந்த நிலையில இந்த எழிலரசன் சைதாப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் இவரை பிடிப்பதற்கு போலீசார் தீவிரம் காட்டி வந்த நிலையில தான் சைதாப்பேட்டை எல்லைக்குட்பட்ட ஆடுதொட்டி பாலம் அருகே கஞ்சா விற்பனை நடப்பதாக ரகசிய தகவல் கிடைத்திருக்கு போலீஸ்க்கு. அங்கு சென்று பார்த்த போதுதான் தெரிய வந்தது, கிட்டத்தட்ட ஒரு 4 நபர்கள் அந்த பாலத்திற்கு கீழே நின்று கஞ்சா விட்டு கஞ்சாவை புகைத்துக் கொண்டிருந்தனர். இதுல எழிலரசன் என்பவர் பாலத்தின் கீழே விழுந்த போது அவருடைய இடது கையில எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் மீதி பிடிப்பட்ட 4 நபர்களை விசாரணை செய்து அவரிடம் கஞ்சா இருந்தும் தெரிய வந்திருக்கிறது. இதுலதான் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருந்த எழிலரசன், வினோத், விக்கி என்கின்ற விக்னேஷ், சரவணன் ஆகிய 4 பேரையுமே சைதாப்பேட்டை போலீசார் பிடித்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து 1 கிலோ 750 கிராம் கஞ்சா மற்றும் ஒரு இருசக்கர வாகனமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குல தொடர்புடைய தலைமறைவாக இருக்கக்கூடிய குற்றவாளியான கார்த்தி என்பவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருவதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த 4 பேரும் சேர்ந்துதான் எழிலரசனுடைய பிறந்த நாளை மிக விமர்சையாக, அதாவது ஈசிஆர் சாலையில கார்களை அணிவித்து கார்ல கத்தியை கிட்டத்தட்ட ஒரு 4 மீது அந்த கத்தியை அந்த ரோட்லயே அப்படியே சேர்த்துக்கிட்டே தீப்பொறி பறக்க சென்று இந்த பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த வீடியோ வைரலாகி இருந்தது. இந்த நிலையில தான் இந்த குற்றவாளிகளையும் அது மட்டும் இல்லாம பிறந்தநாள் கொண்டாடிய இந்த எழிலரசனையும் பிடிப்பதற்கு தான் தீவிரம் காட்டியிருந்த போலீஸ். அதன் பிறகு பார்த்தபோதுதான் தெரியுது, சைதாப்பேட்டை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில இவர்கள் கஞ்சா விற்று வந்ததை தெரிய அவர்களை பிடித்து கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து தலைமறைவான குற்றவாளியும் பிடிப்பதற்கு தீவிரம் காட்டி வருகின்றனர். மேலும் இவர்களிடமிருந்து என்னென்னலாம் கைப்பற்றப்பட்டதோ அதை வைத்து விசாரணையும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.